முதலாம் மாறவர்மன் குலசேகரனை பற்றி பார்க்குறோம். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து ஆட்சி புரிவார். 40 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். பாண்டிய நாட்டை வந்து வெற்றிகரமாக ஆட்சி புரிவார். இவரது ஆட்சியில் வந்து அமைதி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். இவர் வந்து 1268 வந்து அரியணை ஏறி இருப்பார். 1312 வரை ஆட்சியில் இருப்பார். அவங்க 2 பசங்க. மூத்தவர் வந்து சுந்தரபாண்டியன், இளைய பையன் பேர் வந்து வீரபாண்டியன். இவர் என்ன பண்ணுவார்னா 1302 இளைய பையன் வந்து வீரபாண்டியனுக்கு வந்து இளவரசர் பட்டம் சூட்டியிருப்பார். இதனால் கோபமடைவார். மூத்த பையன் வந்து கோபமடைச்சு தந்தையை கொன்று பதவிக்கு வந்திருப்பார். இதனால் உள்நாட்டு போர் ஏற்படும். உள்நாட்டு போரில் வந்து வீரபாண்டியன் வந்து வெற்றி ஆட்சியை பிடிப்பார். சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார்னா தப்பிச்சு போயிடுவார். டெல்லிக்கு போயிடுவார். அங்கே வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து அடைக்கலம் கொடுப்பாரு சுந்தரபாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜியோட இருக்கிறது தான் வந்து மாலிகபுரம். அவர் என்ன பண்ணுவாரோ மாலிகபுரம் வந்து தமிழகத்தின் மீது படையெடுப்பார். தமிழகத்தை நோக்கி படையெடுப்பார். மாலிகபுரம் வந்து 1311 வந்து மதுரை நோக்கி படையெடுக்கும் போது வீரபாண்டியன் வந்து அங்கே இருக்க மாட்டேன், தப்பிச்சு ஓடிடுவார். அதுக்கப்புறம் மதுரை படையெடுக்கும் போது பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட அரசவைக்கு யாருன்னா அமீர் குஸ்ரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகள் வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம் இதெல்லாம் மாலிகபுரம் வந்து எடுத்துச்சிட்டு இருப்பார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் அமீர் குஸ்ரு. அதுக்கப்புறம் வந்து சொக்கநாதர் கோயிலை இடித்து அங்குள்ள ஏராளமான மதிக்க முடியாத பொருட்களையும் மாலிகபுரம் வந்து எடுத்து சென்றார் சொல்லிட்டு அமீர் குஸ்ரு வந்து சொல்கிறாரு. இந்த செல்வத்தெல்லாம் பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னா அவர் வந்து எதிரிகளெல்லாம் தன் பக்கம் ஈர்த்து அந்த செல்வத்தெல்லாம் கொடுத்து எதிரிகளெல்லாம் தன் பக்கம் வந்து இழுத்துடுவார். அதுக்கப்புறம் வந்து அது பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். மாலிகபுரம் படையெடுத்துக்கு அப்புறம் வந்து இந்த பாண்டிய அரசோட ஆட்சி பொறுப்பு எப்படி இருக்குன்னா ஒரே சீராக இல்லாமல் எப்படின்னா பாண்டிய அரசு குடும்ப உறுப்பினர்களால் அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக பிரிந்து போயிடுவாங்க. அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. மதுரையில் வந்து அதுக்கு வந்து தில்லி சுல்தானிய அரசு வந்து கட்டுப்பட்டு ஒரு அரசாக உருவாக்கியது. தில்லி சுல்தான் வந்து அங்கே வந்து ஒரு அரசு உருவாக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1335 வரை அந்த அரசு வந்து நீடிக்கிறாங்க. தில்லி சுல்தானிய அரசு மதுரையில் வந்து மதுரை ஆட்சி செய்த ஆளுநர் யாருன்னா ஜலாலுதீன் அஷன் ஷா. வந்து மதுரை ஆட்சி செய்த ஆளுநர் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அஷன் ஷா. அவர் வந்து டெல்லி சுல்தானுக்குலாம் கட்டுப்படாமல் அவரே வந்து யாருக்குமே கட்டுப்பட மாட்டார். அவர் 1335 வரை மதுரை அரசராக அவரே அறிவித்து கொண்டார். ஜலாலுதீன் அஷன் ஷா. பாண்டிய அரசுகள் இருந்தாலும் வந்து அவங்க மதுரை வந்து தலைநகரமாக கடைசி வரை அவங்க தலைநகரம் வந்து மதுரையை தலைநகரமாக அவங்க கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டிய அரசர்களை வந்து எப்படி போற்றுறாங்கன்னா கூடல் கோனு, கூடல் நகர் காவலன், மதுரபுரா பரமேஸ்வரன் இப்படி தான் அவங்களை வந்து சொல்லி அழைப்பாங்க. இதுதான் வந்து மரபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடக்க காலத்தில் பாண்டியருக்கு வந்து பட்டங்கள் கொடுத்தாங்க. என்ன பட்டாங்கன்னா பாண்டியன், அதியரசன், பாண்டிய மகாராசன், அவனிசேகரன், ஏகவீரன், சகல புல்லான சக்கரவர்த்தி. பிற்கால பாண்டியர்களுக்கு வந்து இந்த பட்டங்கள் கொடுத்தாங்க. என்ன பட்டங்கள்னா கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன் இது பட்டம் கொடுத்தாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத மொழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூய மொழியில் அமைந்த பட்டங்கள் பார்த்திங்கன்னா செம்பியன், வானவன், தென்னவன் இதெல்லாம் பாண்டியர் கொடுத்த பட்டங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வந்து அரபு நாட்டிலோட வந்து